மொத்தம் 15 ஸ்லைடு தான் முடிஞ்சு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டு இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா பாவர்ட்டி, ரெண்டாவது என்ன அப்படின்னா லிட்ரஸி ரேட். 1947 அவன் கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருந்த பெரிய தலைவலி ரெண்டு தான். ஒன்னு லிட்ரஸி ரேட், இன்னொன்னு பாவர்ட்டி. பாவர்ட்டி என்ன பண்ணலாம்னு ஓரளவுக்கு அவங்க கணிச்சிட்டாங்க. பட் லிட்ரஸி ரேட் என்ன செய்யும் தெரியல. ஸோ அதனாலதான் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 1948 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எஸ்டாப்ளிஷ் யூஜிசி. அவங்க தான் என்ன பண்றாங்க 1948 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல இருந்தா யூஜிசி வருது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வந்த முதல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி தான், விச் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன் ஒன்லி. சரியா? ஆனா இது என்ன அப்படின்னா அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்காரு. சரியா? நிறைய பாசிட்டிவ் இருந்திருந்தாலும் 1948க்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்கலங்கிறதா உண்மை. ஏன்னா எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற பாப்புலேஷன் இருந்திருந்தாலும் அதுக்கேற்ற இன்ஸ்டிடியூஷன் அப்ப நம்மகிட்ட கிடையாது. பட் ஃபெயிலியர்லாம் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் இருந்துச்சு. அடுத்து முதலியார் கமிஷன் 1952, 4 வருஷம் கழிச்சு டாக்டர் முதலியார் கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் +1 +2. சரியா? ஹையர் எஜுகேஷன் காலேஜ் வரைக்கும் இல்ல, வொகேஷனலுக்காக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க முதலியார் எஜுகேஷன். அடுத்துதான் ரொம்ப 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 முக்கியமான கமிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கோத்தாரி கமிஷன் 1964. ஏன் இது ரொம்ப முக்கியம் சொல்றோம் அப்படின்னா 1964க்கு முன்னாடி வரைக்கும் எஜுகேஷன் ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. 77ல தான் சென்ட்ரல் கன்கரண்ட் மாறும். ஸோ ஒரு ஸ்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? இது எல்லாத்தையும் மாற்றி யூனிஃபார்ம்டா கொண்டு வந்தது கோத்தாரி கமிஷன் தான். 10 + 2 + 3. ரைட்? இன்னும் இதுல எத்தனை பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க கவுன்சிலிங் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா அவன் இந்த ஃபார்மட்ல தான் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்பான். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா கேட்பான். 10 + 2 + 3. நீங்க இந்த ஃபார்மட்ல படிக்கல அப்படின்னாலே, உங்கள்கிட்ட அந்த ஃபார்மட்ல சர்டிபிகேட் இல்லை அப்படின்னாலே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு உங்களுக்கு நடக்காது. அதுதான் உண்மை. ரைட்? ஸோ அது போக என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா காமன் ஸ்கூல். சரியா? காமன் ஸ்கூல் இன் த சென்ஸ் யூனிஃபார்ம்டு மெத்தட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், 10 + 2 + 3 பேட்டர்ன். இதெல்லாம் முக்கியமானது கோத்தாரி கமிஷன்ல. அடுத்து இந்த ஸ்லைடு, இந்த ஒரு ஸ்லைடை முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ரைட்? ஆனா இது கொஞ்சம் முக்கியம், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ 1968 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். பட் ஆல் இந்தியா லெவல்ல நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ண முடியாம தான் இருந்தோம். அதை ஃப்ரேம் பண்ணவே நமக்கு 21 வருஷம் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ ஆஃப்டர் 21 years, I mean 1968, we formed National Policy on Education for whole India. அப்போ ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படி இல்லையா சார் அப்படின்னா அதுதான் பிரச்சனை. அதுல நிறைய லூப் ஹோல் இருந்துச்சு, ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் 1968ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஓவராலா சும்மா ஹையர் எஜுகேஷனை மட்டும், சும்மா செகண்டரி எஜுகேஷன் மட்டும் இல்ல, சும்மா அந்த இது மட்டும் அதை மட்டும் இல்லாம ஃப்ரம் 1 to PhD ஃபுல்லா பண்றாங்க. விமன் எஜுகேஷன், வொகேஷனல், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ரைட்? இந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க. அடுத்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இந்த 68ல பண்ணதை திரும்ப அதை ரிவ்யூல இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா போகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரைட் இன்னும் அதை கொஞ்சம் மேம்படுத்துறாங்க. அது ஏன்னா அப்பதான் என்ன அப்படின்னா நம்ம வேர்ல்டு அந்த ஒரு ஃபேமுக்குள்ள நம்ம உள்ள போனோம். சரியா? இந்தியாவில் எல்லாமே அப்பதான் கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க, ரைட் மேல வந்துட்டான் அப்படின்னு. ஸோ அப்போ எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் என்ன அப்படின்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இயர் மட்டும்தான் வித்தியாசம், அது 68, இது 86. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப் டு 14 years ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லியிருந்தாங்க. அப் டு 14 years நம்ம என்னதான் ஃப்ரீ எஜுகேஷன். ரைட்? அடுத்து த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். இது எல்லாருக்குமே தெரியும்.
ரைட் 2009ல வந்திருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் பிசிக்கல் டார்ச்சர்ஸ். இதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும். ரைட், அவன் வேற எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த வேலைக்கும் போயிடக்கூடாது, ஸ்கூலுக்கு தான் வரணும், படிச்சு ஆகணும். அது அவனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. ரைட், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ரைட், அண்ட் ஃபைனலி நம்ம இப்போ ரீசெண்டா ரொம்ப ரொம்ப பிரபலமான நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 2020, ரைட், ப்ரப்போஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ரைட், அது இப்போ பேர்லாம் மாறிட்டு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி இயரோடய பார்த்துக்கோங்க. இயரோ ரொம்ப முக்கியம். ரைட், படிக்கும் போது இயரோடய படிச்சிருங்க. 1948, முதலியார் கமிஷன் 1952, கோத்தாரி கமிஷன் 1964, நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1968, அதே பேர்ல இன்னொன்னு 1986, அடுத்து 2009 ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009, 14, ரைட், அப் டு 14, அண்ட் கமிட்டி ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019. இது எப்ப சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா 2017 ஆரம்பிச்சிருப்பாங்களா, 2019ல சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவான், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வருவோம். அப்ப இந்த 2 வருஷம் ரிப்போர்ட் தான் நேஷனல் பாலிசியா மாறும். சரியா? ஸோ டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி தான் இப்ப இருக்கிற நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020. அண்ட் அது போக ஆமா அது இங்க இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சேம் தான், இது பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ரைட், நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். அண்ட் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த கோத்தாரி கமிஷன் பேட்டர்ன் இருக்குல்ல, 10+2+3, அதை உடைச்சிருப்பான், உடைச்சிட்டான், இப்பவுமே உடைச்சிட்டாங்க. ரைட், இப்போ ரீசெண்டா ஒரு யூஜிசில இருந்து ஒரு இது வந்துச்சு பாத்தீங்கல்ல, ரைட், +1+2 யாரு முடிச்சா எந்த குரூப் எடுத்தாலும் இப்ப என்ன வேணாலும் படிக்கலாம். ரைட், அதுக்கு என்ட்ரன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பேஸ்ட். இது எல்லாமே எது கீழே தான் வருது அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ரைட், ஸோ நியூ கரிக்குலர் அண்ட் பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் 5+3+3 அடுத்து 4 உடைச்சிட்டான். 5+3+3+4. சரி, இது கொஞ்சம் கேட்கலாங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 5+3+3+4. Then setting up PARAG, அந்த அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. Performance, Assessment, Review and Analysis of Knowledge for Holistic Development. இதுதாங்க பாயிண்டே. இவங்களுக்கு பாயிண்டே என்ன அப்படின்னா இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இதுதான் திரும்ப திரும்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பேசுவாங்க. ரைட், ஹோலிஸ்டிக் ஏன்னா மொத்தமா தான் சேர்ந்து கொடுத்தாங்க. ரைட், ஸோ இந்த அப்ரிவேஷன் இதுல கொஞ்சம் முக்கியம், கேட்கலாம். ரைட், அண்ட் 3 to 6 years என்ன பண்றாங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் கேர், எஜுகேஷன் கொடுக்காதப்பா. அப் டு 6 என்ன செய்யாத, எஜுகேஷன் அவனுக்கு கொடுக்காத, அவனுக்கு கேர். ஏன்னா அவன் நம்மளோட அசட், நேஷனல் அசட். ஒரு சைல்டு என்னது நேஷனல் அசட். அவனுக்கு நீ ஒழுங்கா பத்திரமா பார்த்துக்கணும், அதுவே போதும். ரைட், அடுத்து செட்டிங் ஆஃப் SSSA, ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இது வந்து ஸ்கூலோட அனாட்டமியை குறைக்கிறதுக்காக. சரியா? அடுத்து இன்க்ரீசிங் GER இன் ஹையர் எஜுகேஷன் டு 15%. இதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம். எக்கனாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த NPTEL அதெல்லாம் இது கீழே தான் வரும். அடுத்து நேஷனல் மிஷன் ஃபார் மென்டாரிங். ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா மென்டார் மென்டி அந்த கேட்டகரிக்குள்ள வரணும். இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு 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 கிளாஸுக்கு ஒரு மென்டார் இருக்கணும். இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா ஒரு மென்டாருக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ரைட், அச்சீவிங் 100% யூத் அண்ட் அடல்ட் லிட்ரஸி. டீச்சர் எஜுகேஷன் 4 வருஷம், ஐ மீன் இன்டகிரேட்டட் கோர்ஸ். சரியா? இது ஜென்ரலா தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரைட், அடுத்து UGC நவ் 56. இது போன வருஷம் 54 இருந்தது. Sorry to interrupt, sir. Someone has asked what is GER. Please unmute and ask your questions. Okay, that will be helpful because we might not notice. Yes, please, sir.
சார் அது ஜெண்டர் எம்பவர்மெண்ட் ரேஷியோ சார். Okay, fine. Someone has asked. Yes. எஸ் சார், ஜெண்டர் எம்பவர்மெண்ட் ரேஷியோ. தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாவே அந்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா 2 பேரும் பேலன்ஸா போறது இல்லை ஹையர் எஜுகேஷன்ல. அதனால விமன் மென் 2 பேரையும் சேர்த்து மேல கொண்டு வரணும். ரைட், அந்த இப்போ அதுல நிறைய கேட்டகரி உண்டு. அந்த இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 50% 2 பேரும் சேர்ந்து மேல வரும். ஒரு சாரார் மட்டும் மேல வராம அந்த ரேஷியோ அந்த கணக்கு அவங்க பாக்குறாங்க. எனிதிங் எல்ஸ்? எஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் எதுவும் வேற எதுவும்? மல்டிலிங்குவலிசம், இந்த டிசிப்ளினரி அதெல்லாம் இது கீழே தான் வருது. ரைட், முன்னாடி நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல மட்டுமே ரிசர்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அவங்களே ப்ரமோட் பண்றாங்க மல்டி டிசிப்ளினரி. ரைட், நீ வேற இதுல இருந்து எடுங்க, அதை ஒரு ஸ்ட்ரீமா கொண்டு வாங்க. ரைட், மல்டிலிங்குவலிசம் எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் தே ஆர் ப்ரமோட்டிங் மல்டிலிங்குவலிசம். எஸ், எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். தூங்கிட்டீங்களோ? போர் அடிக்கோ? ஹலோ, கேக்குதா? நோ சார். எஸ். ஸோ டைம் ஆயிட்டு எனக்கே தெரியும், இன்னொரு 5 minutes தான் நான் முடிச்சிருவேன். ஸோ யூஜிசி செட்டப் ஆன் 20 December 1953. இந்த இயர் பார்த்துக்கோங்கப்பா, நிறைய பேருக்கு குழப்பம். ரைட், எப்போ வந்தது, எப்போ அந்த செட்டப் ஆன் 20 December 1953. இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம், டேட்டோட படிச்சுக்கோங்க. 20 December 1953 அண்ட் பிகம் அ ஸ்டாச்சுவரி பாடி, அது ரொம்ப முக்கியம். சரியா? 1956. ரைட், இந்த டிஃபரன்ஸை தெளிவா வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா யூஜிசில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மெயின் ஆஃபீஸ் இஸ் இன் நியூ டெல்லி அண்ட் இதுக்கு 6 ரிலீஜியன் ஆஃபீஸ் இருக்கு. சவுத் சோனுக்கு ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு, திருவாண்டம். சரியா? சவுத் சோனுக்கு திருவாண்டம். ஓகேவா? ஸோ 6 ரீஜனல் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இன் டெல்லி. ஓகேவா? இயர் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை படிச்சுட்டு அங்க போய் சொதப்பிட்டு வந்துருவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரண்ட் சேர்மன் ஜெகதீஷ் குமார், ராமிடாலா ஜெகதீஷ் குமார் கரண்ட் சேர்மன். வைஸ் சேர்மன் யாரு அப்படின்னா தீபக் குமார், அதையுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கரண்ட் சேர்மன் யாரு, வைஸ் சேர்மன் யாரு? சேர்மன் ஜெகதீஷ் குமார், ரைட். வைஸ் சேர்மன் தீபக் குமார், ரெண்டுமே குமார் தான், ஈஸியா தான் இருக்கும். அண்ட் நவ் currently we have 56. I am so sorry, பழைய ஸ்லைடு இது, நான் காலையில தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 56. சரியா? இது போக ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் உண்டு. ரைட், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு என் நம்பர், அதனால நமக்கு அது அவ்வளோ டீட்டெயிலா கேட்க மாட்டான், இது மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கும்போது இதுல நிறைய பேர் சொதப்புற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாமே ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோல்ல வந்துடும். ஆனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படி வராது, எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நலந்தா யூனிவர்சிட்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ரைட். அதே மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரும். ரைட். ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி உண்டு, எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கு. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட், அந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். சரியா? ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்கு, நான் அதை போட்டு விட்றேன். சரியா? டீட்டெயிலெல்லாம் படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு லுக் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பாருங்க. தென் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஸோ பிரைவேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ரைட். இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியுமே யூஜிசி கண்ட்ரோல்ல தாங்க வரும். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டியுமே நான் டீம் டு யூனிவர்சிட்டிஸ்ல நடத்தல, ஸ்டேட் யூனிவர்சிட்டி. சரியா? ஸ்டேட் யூனிவர்சிட்டியுமே யாரு கீழே வரும் அப்படின்னா யூஜிசி கீழே தான் வரும். சரியா? அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து எந்த ரூலுக்கு கீழே வரும் அப்படின்னா செக்ஷன் 12B ஆஃப் யூஜிசி ஆக்ட். செக்ஷன் 12B ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக்ஷன் 12B ஸ்டேட் யூனிவர்சிட்டி. சரியா? அடுத்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், இது கொஞ்சம் கேட்கலாம். சரியா? டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் எப்போ வருது அப்படின்னா 1956 தான் என்ன பண்றாங்க, காலேஜஸ்க்கு
ரொம்ப எமினண்டான காலேஜஸ்க்கு என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது என்ன அப்படின்னா, 2 யூனிவர்சிட்டிஸ் 2 இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க. 2 இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன், ரைட்? பெரிய இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் which is located in பெங்களூர். அடுத்து IARI, ரைட்? இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சாரி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன், சாரி நான் ரொம்ப குழப்பறேன், சாரி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன் இந்தியா, அந்த மாதிரி தான், ரைட்? அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், நியூ டெல்லி. இந்த ரெண்டுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 எமினன்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார் கொடுக்குறாங்க, இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க தான். தென் மெட்டா யூனிவர்சிட்டி, டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. உங்க லாங்குவேஜ்ல, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நோ பிசிக்கல் பவுண்டரி. அதே மாதிரி ஒரு மாதிரி பர்டிகுலர் ஸ்டாஃப் கிடையாது, சரியா? எந்த ஸ்டாஃப் எங்க வேணாலும் பாடம் எடுக்கலாம், சரியா? ஒரு மாதிரி கொலாபரேட்டடான ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, டெல்லி யூனிவர்சிட்டியும் ஜாமியா மில்லா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மெட்டா யூனிவர்சிட்டி கீழே வர்றாங்க. என்ன சப்ஜெக்ட், என்ன டிசிப்ளின் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். சப்ஜெக்ட் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து AICTE, எங்களுக்கு கீழே எங்க அவங்க ஃபார் என்ன சொல்றது, இப்போ இன்ஜினியரிங்லாம் AICTE கீழே தான் வரும், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். 10 ரீஜனல் ஆஃபீஸ். டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் இவன் தான் அப்ரூவல் கொடுக்கணும், AICTE. சரி, ஆர்ட்ஸ் காலேஜ் வேற, டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்னிக்கா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங்கா இருக்கலாம், AICTE அப்ரூவல் மஸ்ட். CSIR, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இன்டலெக்சுவல் பாடியில CSIR உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் ஒரு திங்க் டேங்க் CSIR. 1942 இவங்க தான் CSIR நெட் பாக்குறாங்க, கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 101 இன்ஸ்டிடியூஷன், அதுல தமிழ்நாட்டுல 3 இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு ரைஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச். NCTE 1993, ரைட்? இது ஒரு தடவை கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், NCTE எந்த வருஷம் அப்படின்னு, 1993 ஃபார் டீச்சர் எஜுகேஷன். NAC எல்லாருக்குமே தெரியும், காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா NAC பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. NBA இது டெக்னிக்கல், இன்ஜினியரிங்க்கு MBA. NAC வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து MBA. அடுத்து CABE, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆன் எஜுகேஷன். இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் வரும், பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் ஸ்டேஜ், இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸ்வயம், NPTEL மாதிரியே வரும், NPTEL கேட்டகரியில வரும். ஸ்வயம், ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் just like a MOOC courses. MOOC courses தெரியும்ல, ரைட்? ஏதோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன அப்படின்னா நிறைய MOOC courses கண்டக்ட் பண்ணுவாங்க. வீட்ல இருந்து ஆன்லைன்ல படிச்சுட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி, பட் இட் இஸ் ஜஸ்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். MOOC அந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா, அது ஒரு MOOC பேஸ்ட் கவர்மெண்டோட ஸ்வயம், தனி காலேஜோடதோ இல்ல ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனோடதோ பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடதோ கிடையாது, கவர்மெண்டோட ஸ்வயம். இது கீழே நிறைய கோர்சஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் IITs, சரியா? மெட்ராஸா இருக்கலாம், இல்ல கூர்கா இருக்கலாம், இல்ல கான்பூரா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய IITsல வந்து ஸ்வயம் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. அங்க உள்ள ப்ரொஃபசர்ஸ் வந்து யூடியூப்ல டீச் பண்ணுவாங்க, வீடியோஸ் இருக்கும், வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரைட்? அடுத்து கயான், ஸ்வயம் மாதிரியே கயான். நீங்க அப்ரிவேஷன் மட்டும் பாத்துக்கோங்க இருக்கு, ஸ்வயம்க்கு. அடுத்து கயானுக்கு NTA. UGC முன்னாடி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, இப்ப எல்லாமே NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவன் நம்ம நினைக்கிறோம், ஆமா நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றான், வேற முக்கியமான எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்றான் NTA நம்ம நினைக்கிறோம். NTA சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம், இந்த டேலண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல, அது கூட NTA தான் இப்ப கண்டக்ட் பண்ணுது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரியில எக்ஸாம் கண்ட்ரோல் இவன் எடுத்துட்டான், சரியா? இன்னும் UPSC எக்ஸாமும் ஆர்மி எக்ஸாம் மட்டும் தான் வைக்கல, மற்றபடி ஓரளவுக்கு எல்லா எஜுகேஷனும் எல்லா எக்ஸாமினேஷனும் இவன் தான் வச்சிருக்கான்.
தென் கேம்பஸ் கனெக்ட், ப்ரொவைடிங் கனெக்டிவிட்டி டு த இன்ஸ்டிடியூஷன். சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷன் கனெக்ட் பண்றாங்க. கேம்பஸ் கனெக்ட் ஒரு சர்க்கிள் கீழே எல்லாத்தையும் கொண்டு வர்றோம், ரைட்? ஸோ அந்த சர்க்கிள் கீழே எல்லாத்தையும் கொண்டு வரும்போது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு எமினன்டான ப்ரொஃபசர் வந்து ஒரு காலேஜ்ல இருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அது எல்லாருக்கும் போகும். அடுத்து நேஷனல் லைப்ரரி, அது உங்களுக்கே தெரியும், ரைட்? அண்ட் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இந்த அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இது இந்த ஒரு 15 இருந்து 35 வயசுக்கு உள்ள ஆட்கள், மேல் ஆர் ஃபீமேல், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங் சொல்லி கொடுக்கறது, ரைட்? வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கறது, அடுத்து மொபைல் சர்வீஸ், ரைட்? அடுத்து அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கொடுக்கறதா என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இதுக்கு அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இருக்கும், ரைட்? ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரீஃபண்ட் ஆயிடும். பைசா செலவு இல்லாம அவனுக்கு ஒரு கோர்ஸ் லைஃபை லீட் பண்ணிடுவான்ல, அதுக்காக. உன்னத் பாரத் அபியான், இது முன்னாடி ஐஐடி ஐஎம் மட்டும் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா எல்லா காலேஜுமே உன்னத் பாரத் அபியான் வச்சுட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் தே அடாப்டட் ரிமோட் வில்லேஜ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லேஜ்ல என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் மேல கொண்டு வரதான் உன்னத் பாரத் அபியான். ஃபைனலி சாக்ஷர் பாரத், ரைட்? இது என்ன அப்படின்னா புக்ஸ், ரைட்? இந்த சாக்ஷர் பாரத் கீழே என்ன அப்படின்னா நிறைய புக்ஸ், அது இது நிறைய ஜேர்னல்ஸ் அது இதுன்னு பப்ளிஷ் பண்ணி டு இம்ப்ரூவ் லிட்ரஸி ரேட். ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்து ஸ்கூல் எஜுகேஷன், சாக்ஷர் பாரத் ஹையர் எஜுகேஷன் கீழே வராது, ஸ்கூல் எஜுகேஷன் கீழே வரும். தென் எஸ் சாரி 8:45க்கு முடிக்கணும். பட் இன்னும் நமக்கு என்ன அப்படின்னா கவர்னன்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் பெருசு. முடிச்சிடலாமா அபு சார்? No, better we postpone. That's better.